நாங்க இந்த மாதிரி பொய்யான கதைகளை நம்புறோம், நீங்க வரலாற்று நம்புறீங்க. தேசிங்கராஜா கோட்டைன்னு சொல்லும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தம்பி? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப மராட்டிய மன்னன் கோட்டைங்கும் போது என்ன பண்றீங்க? அதை நான் வந்து கோனேரிக்கோன் கோட்டைன்னு கேட்க வரும்போதுதான் உங்களுக்கு இது காடவன் கோன் கோட்டைன்னு தெரியுதா? சரி, உங்க வரலாறு தான் எடுத்துட்டு வாங்களேன். இப்ப மராட்டிய மன்னன் கோட்டைன்னும் போது எங்க தம்பி போனீங்க? நீங்க எல்லாம் எங்க போனீங்க? எங்க போனீங்க சொல்லுங்க. செஞ்சிக்கோட்டை தேசிங்கராஜா கோட்டைன்னு சொல்லும் போது எங்க போனீங்க? அதை போராடி நிறுவுங்க தம்பி. நீங்க உங்க காடவர்கோன் கோட்டைன்னு போராடி நிறுவுங்க. நாங்க இது கோனேரிக்கோன் கோட்டைன்னு நாங்க போராடுறோம். நீங்க இவ்வளவு நாள் எங்க பண்ணிட்டு இருந்தீங்க தம்பி? நான் அதை வந்து சொல்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தம்பி? அது மத்திய அரசு யுனெஸ்கோ நிறுவனுக்கு பரிந்துரைச்சு, ஸ்டாலின் அரசு அதுக்கு ஒத்துழைச்சு, அது மராட்டிய மன்னரின் கோட்டைன்னு சொல்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளவு பெரிய வரலாற்று ஆய்வறிஞர்களா இருக்கிறீங்களே, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிறேன். நீங்க போராடி வரலாற்று சான்றுகளோட நிறுவி காடவர்கோன்னு கொண்டு வரதுல எனக்கு மகிழ்ச்சி தானே தம்பி. ஒரு தமிழ் முன்னோன் கோட்டைங்கிறதுல எனக்கு பெருமை தான். நீங்க நிறுவுங்க, வாங்க. என்னோட போடாதீங்க தம்பி சண்டைய. என்னைய முட்டாளாக்க பார்க்காதீங்க. நான் என்னமோ ஆதாரம் இல்லாம பேசுறேன் அப்படி போயிருது அப்படிங்கிறீங்க. இவ்வளவு நாள் வசதியா இருந்தது உங்களுக்கு. நான் வந்து தொடும்போதுதான் உங்களுக்கு அது காடவர்கோன் கோட்டைன்னு தோணுதா? அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியகுல